பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மயிலு கிட்ட சுடர் இருந்துட்டு, "அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உன்னை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லி அம்மா வந்து அந்த வீட்டு மேலேயே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ஏற்கனவே என் வாழ்க்கை சின்ன பின்னமா சிதறி கிடக்குது. இதில அம்மா வேற இப்படி வேற காரியத்தை பண்ணி வச்சிருக்கு. இனிமே அவங்களா ஏத்துக்கிறதா இருந்தாலயோ, அம்மா என்ன வாழ வைக்காத போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயோ! தயவு செஞ்சு என் மாமாவ விட்டுருங்க. என் குடும்பத்தையும் விட்டுருங்க. என் அம்மா பொய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "இங்க பாரும்மா, நீ எத பத்தியும் கவலைப்படாத. கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம். அதனால இவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும். நீ மட்டும் ஒரே ஒரு சாட்சி சொன்னீன்னா அதுவே போதும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "ஏண்டி நானாடி உன்ன வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி வீட்ட விட்டு வெளிய துரத்துனேன். நீ தாண்டி பொய் மேல பொய்யா சொல்லி என்ன உன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. இப்ப என்னடான்னா, நான் வரதட்சணை கேட்டேன்னு சொல்லி என் மேலேயே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க. உங்களுக்கெல்லாம் பொய் சொல்றது அவ்வளோ ஈஸியா போயிடுச்சுல்ல. இப்ப நான் கஷ்டத்த அனுபவிச்சாலும் பரவால்ல. உன்னால என் தங்கச்சி, என் தம்பிங்க, என் அப்பா, என் அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உன் மொகரைய பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் கோவமா வருது. மரியாதையா இங்கேருந்து போயிடு. நான் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டு வெளிய வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.